ஜெய் ஹிந்த். ஜெய் சிவன் டிஃபென்ஸ் அகாடமி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், கடைநல்லூர். நம்ம எல்லாருக்குமே டெரிட்டோரியல் வந்திருக்கு அப்படின்னு நேற்று கண்டிப்பாக பரவாயில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டியது கடமை கட்டாயம். அதனால நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செலெக்ஷன் நடக்கக்கூடிய இடம் பிஆர்எஸ் கிரவுண்டு கோயம்புத்தூர். சிந்தட்டிக் கிரவுண்டு ஃபுல்லாகவே புஷிங் எஃபெக்ட். ஷூ போட்டு ஓடினாலும் சரி, ஷூ போடாமல் ஓடாலும் சரி, யாருக்கு எந்த இன்ஜுரி ஆகாது. பெஸ்ட் கிரவுண்டு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரன்னிங்ல நிறைய பேர் அங்கே பாஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் டேட்டு 7 நவம்பர், அதாவது தமிழ்நாட்டுக்கு 7 நவம்பர் அண்ட் 8 நவம்பர் இருக்குது. இதில் 7 நவம்பர்ல ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வருது. 8 நவம்பர்ல ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வருது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நான் டோட்டலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் இன்ஸ்டால யூடியூப்ல போய் நான் காட்டிடுவேன். வேகன்சி சோல்ஜர் ஜிடிக்கு வந்து 82 வேகன்சி. ஓவரால் 82 வேகன்சி. அதாவது 117 இன்ஃபென்ட்ரி பட்டாலியன். கோயம்புத்தூரோட வேகன்சி வந்து 82. இந்த செலக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் ஆந்திராவிலையும் செலக்ஷன் நடக்கும், மகாராஷ்டிராலையும் செலக்ஷன் நடக்கும், கேரளா கண்ணூரில் நடக்க போகுது, கர்நாடகாவில் பெல்காவியில் நடக்க போகுது. எல்லா பக்கம் செலக்ஷன் நடக்கும். அங்கே உள்ளவங்க இங்கே அட்டன் பண்ணலாம், இங்கே உள்ளவங்க அங்கே அட்டன் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரே டேட்லேயே நடக்குது. அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. அதர் ஸ்டேட்டுங்க வருவானா இல்லையானா ரொம்ப கம்மி தான். ஏன்னா அங்கேயும் நடக்கிறதுனால யாருக்கு ரன்னிங் டைமிங் 5:30 கவர் ஆகுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 100% இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரேட்மேன்ல 14 பேர் இருக்காங்க. அதுல வேரியஸ் போஸ்ட் இருக்குது. சஃபாய்வாலா, பார்பர், குக்கு, டோபி, மெஸ் வெயிட்டர், இந்த மாதிரி அதுல 14 பேர், மொத்தமே 14 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளர்க் வேகன்சி 3 வேகன்சி. இதுக்கு முன்னாடி கிளர்க் எக்ஸாம் மட்டும் இருந்தது. இப்ப கிளர்க்கு அடிஷனல் ஆபீஸ் ஒர்க் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், ஹார்ட்வேரும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சிபி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஓபன் பண்ணி அதை கொஞ்சம் ஓரளவா ரிப்பேர் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரு கிளர்க்கா போறவங்களுக்கு 3 வேகன்சி தான். ஹைட் இது மெயின் பெனிஃபிட் என்னன்னா ஹைட். டோட்டலா 160 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. நிறைய ஸ்டூடெண்ட் ஆர்மிக்கு போக ஆசைப்பட்டவங்க ஹைட் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க. 160 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். இதுல 100% அட்டன் பண்ணிக்கலாம். சேம் ஆர்மிக்குன்னு அதே தான். நார்மலா 77 இருக்கணும். ஓபன் விரிஞ்சதுக்கு அப்புறம் 82. வெயிட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மினிமம் 50 கிலோ இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் எவ்வளவு, அதுல இருந்து ஒரு 105 மைனஸ் பண்ணிக்க. வெயிட் அந்த அளவுக்கு இருந்தா போதுமானது. ஏஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 18ல இருந்து 42 அப்படின்னு சொல்லிட்டேன். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல இந்த டைம் ஒரு புதுசா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அவங்க வந்து டைமிங் சேம். ஆர்மிக்கு என்ன டைம் அதே டைம் 5:30 5:45 ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ். 30 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் 6 to 6:15. சார் வயசாயிருச்சு, எனக்கு அதே பிசிக்கல் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இப்போ 35 வயசு ஆயிடுச்சு, உசேன் போல்ட் ரிட்டையர்ட் ஆயிட்டான். காரணம் என்ன? ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் பிசிக்கல் கண்டிப்பா டவுன் ஆகும். அதனால 30 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 6 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் 6 to 6:15, செகண்ட் பேஜ் 6:15 to 6:30. கிளியரா? புல்லட்ஸ் அதே மாதிரியா? ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கிறவங்க 10 புல்லட்ஸ் எடுத்தா 40 மார்க். 30 வயசுக்கு உட்பட்டவங்க, 30 வயசுக்கு மேல உள்ளவங்க 9 புல்லட்ஸ் எடுத்தாலே 40 மார்க். அதுல 10 புல்லட்ஸ் 9 புல்லட்ஸ் எடுத்தா மட்டும்தான் பாஸ். 8, 7, 6 உனக்கு சான்ஸே கிடையாது. எக்ஸாம் ப்ரொசீஜர் சேம் ஆர்மி பேட்டர்ன். அதாவது ஜிகே 15 கொஸ்டின் வரும் ஆர்மிக்கு, இங்க ஜிகே 20 கொஸ்டின். சயின்ஸ் ஆர்மியில 15 கொஸ்டின் வரும், சேம் 15 கொஸ்டின். எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஆர்மியில 15 கொஸ்டின் வரும், இங்கேயும் அதே 15 கொஸ்டின். எக்ஸ்ட்ரா ஆர்மியில வர்றது இதுல வராதது என்ன அப்படின்னா ரீசனிங் ஆர்மிக்கு 5 கொஸ்டின் வரும். இதுல ரீசனிங் கிடையாது. 50 மார்க் எக்ஸாம், 50 கொஸ்டின் 100 மார்க். பிசிக்கல் ஃபர்ஸ்ட் பேஜ் 10 புல்லட்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின் இல்ல 35 கொஸ்டின் கிளியரா எழுதினாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக டெரிட்டோரியல் ஆர்மியில போகலாம். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அகாடமியில? நாளைக்கு காலையில இருந்து ஸ்டாண்டர்டாக பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கல் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அட்டன் பண்ணுங்க, மேக்ஸிமம் வேலைக்கு போக பாருங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் சிவன். நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடி ஏபிசி 3 செக்ஷனாக கிளாஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்குது. ஆர்மி கிளாஸு, போலீஸ் கிளாஸு, ஆர்மி ஃபிசிக்கல், டிஏ ஃபிசிக்கல் எல்லாமே ஸ்டாண்டர்டாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரே முயற்சியில் ஜெயிச்சு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வாங்க. ஜெய்.